ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ சீரிஸில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா விசுவலைசேஷன் மல்டிபிள் விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட பவர் பிஐ வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ சீரிஸில் யூஸ் பண்ணுற அந்த விசுவலைசேஷன், அதாவது கிரியேட் பண்ணுற விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற டேட்டாவை நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, அதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த காலம் சார்ட்டை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு காலம் சார்ட்டுக்கு வெளியில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணுறேன். டேபிள் விசுவலைசேஷனை கிரியேட் பண்ணுறேன். அதில் என்னென்ன டேட்டாலாம் நம்மளுக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் நான் அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதில் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் எனக்கு தேவை. அடுத்து ஆர்டர் டேட்டு தேவை. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட்னு தேவை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தேவை, குவான்டிட்டி எத்தனைன்னு தேவை. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு தேவை, டோட்டல் சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு தேவை, இயர் என்னங்கிறது தேவை, மந்த்து தேவை. ஓகே, எனக்கு தேவையான டேட்டாலாம் நான் இந்த டேபிளில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு இதோட சைஸை ரீசைஸ் பண்ணிட்டு சின்னமாக பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கிளிக் பண்ணிட்டு இந்த விசுவலைசேஷன் ஃபார்மேட் விஷுவலில் போயிட்டு ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா, அதாவது விஷுவல் இல்லாமல் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் நேம் கேட்கும். அப்போது டேட்டா ஷீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டேட்டா ஷீட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து அதோட ஃபாண்ட் சைஸை ஒரு 24 வச்சுக்கிறேன். 24 வச்சுக்கிறேன். 22 பெருசாக தான் இருக்குது. சரி, 22 வச்சுக்கிறேன். அடுத்து போல்டு பண்ணிக்கிறேன். அதோட கலரை ஒயிட் கலராக ஆக்கிக்கிறேன். அடுத்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம்? மெரூன் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணி இதை சென்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு சைடை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே டேபிள் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 இயர், அதாவது இதில் நான் ஏதாவது ஒரு இயரோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைசர் ஆட் பண்ணி அதோட சைஸை அதில் இயர் அப்படிங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதோட சைஸை கொஞ்சம் சின்னமாக்கிட்டு இதோட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸில் வெர்டிகல் லிஸ்ட்டுக்கு பதிலாக ட்ராப் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ராப் டவுன் கொடுத்துட்டு இதை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை போயிட்டு ஃபார்மேட் வேல்யூஸோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு 18 வச்சுக்கிறேன். போல்டு கொடுத்துக்கிறேன். டார்க் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸ்லைசரோட ஹெட்டரை சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு போல்டு கொடுத்துட்டு ஃபாண்ட் கலரை பிளாக் ஆக்கிடலாம். நம்மளுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் சூஸ் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஸ்லைசர் வேலை செய்யும். ஸோ நான் எனக்கு இதில் ஒரு 1 இயரோட டேட்டா மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் 2024 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2-3 இயர் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இயர் வேணுமோ அந்த இயரை சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த டேட்டா ஷீட்டுக்கு மேலே 3 டாட் மோர் ஆப்ஷன் சொல்லி 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு சிஎஸ்வி, அதாவது எக்ஸல் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் டாட் சிஎஸ்வின்னு இருக்குது. சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அங்கே சேவ் ஆயிடுச்சு. டேரெக்டாக நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த ஷீட்டில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதாவது சிஎஸ்வி ஃபைலை. ஸோ டேட்டா ஷீட் டாட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எடுத்து போட்ட எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே 2024 இருந்தால் மட்டும், அதாவது இயர் 2024 இருந்தால் மட்டும் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும்.
இதே 25ஓட டேட்டா ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு இங்க வராது. இல்லை 23ஓட இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வராது. ஏன்னா இயர் வைஸ் படி நம்ம ஸ்லைசர் சூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த காலம் சார்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் 24ஓட டேட்டா மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இந்த இயரை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இந்த காலம் சார்ட் சூஸ் பண்ணி இதில் 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா இதுவும் சேம் அதே பிள்ளைக்கு போகும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் பவர் பிஐல தான் நான் என்னோட ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கே சேல்ஸ் டேட்டா குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது 1 கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஒன்று இருக்குது, 1ன்னு கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு தென் மறுபடியும் நான் அதை ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சேல்ஸ் டேட்டா குவார்ட்டர் 1ன்னு இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன அதாவது அந்த அங்கே என்னென்ன டேட்டா யூஸ் பண்ணியிருக்கணும், ஸோ அது மட்டும் தான் இங்கே வரும். நம்ம இந்த காலம் சார்ட்ல என்ன டேட்டாலாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே எக்ஸல்ல நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸல்ல 2024 பிப்ரவரி என்னென்ன மாசத்துல எவ்வளோ ஆயிருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு, அதாவது என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம கிரியேட் பண்ண விசுவலைசேஷனோட டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். தேங்க்யூ.